ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 5000 முதியோர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் 2 கிலோ இலவச கோதுமை விரைவில் வழங்கப்படும். விடுதலை நாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கல்லறை திருநாள், பூக்களின் விலை உயர்வால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சைக்கிள் நிறுவன மோசடியில் மேலும் 15 நபர்களுக்கு தொடர்பு. கைது நடவடிக்கையில் சிபிசிஐடி காவல்துறை தீவிரம். மண்ணாடிப்பட்டு, திருபுவனை சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம். சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் விளக்கம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி விடுதலை நாள் விழாவில் தேர்வு செய்யப்பட்ட 5000 முதியோர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் 2 கிலோ இலவச கோதுமை புதுச்சேரியில் விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு கடந்த 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை கிடைத்தது. இந்நாளை புதுச்சேரியின் விடுதலை நாள் விழாவாக அரசு கொண்டாடி வருகிறது. அதன்படி புதுச்சேரி விடுதலை நாள் நவம்பர் 1ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை மற்றும் பல்வேறு துறைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவர் விழாவில் பேசுகையில், தான் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2021ஆம் ஆண்டு முதல் இதுநாள் வரை 1,06,000 விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக 89 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கரும்பு விவசாயிகள் 2,969 பேருக்கு 6,66,00,000 மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகளின் மின் தேவைக்கு 30,33,00,000 மின்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கல்வியின் தேசிய செயல்திறன் தர குறியீடு வரிசையில் புதுச்சேரி 6வது இடத்தை பிடித்துள்ளதாகவும், அரசு மற்றும் அரசுதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம், தையல் கட்டணத்துடன் சீருடை, புத்தகப்பை இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இலவச காலணிகள் வழங்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பல்வேறு நிலைகளில் கல்வித்துறையில் காலியாக இருந்த 883 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 671 ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காமராஜர் நிதியுதவி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், 10% அரசு ஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முழு கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் திட்டத்தின் கீழ் 27,84,00,000 ரூபாய் நிதி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முதியோர் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டத்தில் புதிதாக 10,000 பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுவோர் எண்ணிக்கை 1,91,616 என்றார். காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 5,000 புதிய பயனாளிகளுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றார். மேலும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் விரைவில் மாதம் 2 கிலோ இலவச கோதுமையும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். கல்லறை திருநாளையொட்டி புதுச்சேரி குபேரங்காடியில் பூக்களின் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நவம்பர் 2ஆம் தேதி புதுச்சேரியில் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட உள்ளது. கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் மறைந்த முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் கல்லறைகளுக்கு வர்ணம் பூசும் பணிகளிலும் கல்லறைகளை தூய்மைப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டனர். கல்லறை திருநாளையொட்டி பொதுமக்கள் தங்கள் உறவினர்களின் கல்லறைகளுக்கு பூக்களால் அலங்கரித்தும் பூ மாலைகள் அணிவித்தும் அன்றைய தினம் மெழுகுவர்த்தி ஏற்றியும் பிரார்த்தனை செய்வது வழக்கம். இந்நிலையில் நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி பெரிய மார்க்கெட் எனப்படும் குபேரங்காடியில் ரோஜா, சாமந்தி உள்ளிட்ட பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளது. அதேபோல் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. கல்லறை திருநாளையொட்டி பூக்கள் வாங்க வந்த பொதுமக்கள் விலை உயர்வால் அதிர்ச்சி அடைந்தனர். இருந்தபோதிலும் விலை உயர்வையும் பொருட்படுத்தாமல் பூக்களை வாங்கி சென்றனர்.
புதுச்சேரியில் சைக்கிள் நிறுவன மோசடியில் மேலும் 15 நபர்களுக்கு தொடர்பிருப்பதாக சிபிசிஐடி காவல்துறை விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சாரம் காமராஜர் சாலையில் கோஃப்ரி என்ற சைக்கிள் நிறுவனம் இயங்கி வந்தது. இந்த நிறுவனத்தின் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தில் 4.5 லட்சம் கொடுத்து 50 சைக்கிள்களுக்கு முதலீடு செய்தால் மாதந்தோறும் லாபமாக 55,000 ரூபாய் வருவாயாக கிடைக்கும் என்றும், மேலும் 11 மாதங்களுக்கு பிறகு முதலீட்டாளர்கள் கொடுத்த அசல் பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் சேர்ந்து பணம் கட்டினர். பின்னர் இது மோசடி நிறுவனம் என்பதும், இந்த நிறுவனம் பல கோடி மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து அந்நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து நிறுவனத்தை நடத்தி வந்த நிஷாத் அகமது மற்றும் நிர்வாக இயக்குநர்கள் இக்பால் பாஷா, முருகன், கிருஷ்ணகுமார், அம்பிகா ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். பின்னர் இந்த வழக்கு புதுச்சேரி சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. அமலாக்கத்துறையும் அந்த நிறுவனத்தில் சோதனை நடத்தி 10க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை முடக்கியது. இதனிடையே நிஷாத் அகமது உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் சென்னையில் பதுங்கியிருந்த பெண் நிர்வாக இயக்குநர் அம்பிகாவை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் சிபிசிஐடி காவல்துறையினர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அம்பிகாவை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். விசாரணையில் வழக்கில் பெங்களூரு, கேரளா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மேலும் 15 பேருக்கும் மேற்பட்டோருக்கு தொடர்பிருப்பது தெரியவந்தது. அவர்களை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். மேலும் அம்பிகாவிடமிருந்து 5 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் சொகுசு கார் என மொத்தம் 35 லட்சம் மதிப்பிலான பொருட்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மண்ணாடிப்பட்டு மற்றும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 28/10/2025 முதல் 7/2/2026 வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்று வருவதன் தொடர் நிகழ்வாக ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மண்ணாடிப்பட்டு மற்றும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் வாக்காளர் பதிவு அதிகாரி குமரன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்துக்களையும் மற்றும் ஆலோசனைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் அவர் புதுச்சேரியில் பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கு தேர்தல் அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு கூட்டம் மூலக்குளத்தில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி தேசிய கொடியை கட்சியின் கட்டுப்பாட்டு குழு தலைவர் வழக்கறிஞர் ஜீவானந்தம் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கட்சி கொடியினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகக் குழு உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் ஏற்றி வைத்தார். கூட்டத்தில் சிபிசிஐடி காவல்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட அரசுத்துறை உயரதிகாரிகளின் மீதான விசாரணையை துரிதமாக செயல்படுத்திட வேண்டும், புதுச்சேரி காவல்துறையின் சைபர் குற்றப்பிரிவு பதிவான வழக்குகளில் இதுவரை தண்டனை கிடைக்காதவர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதுச்சேரியில் உயர்த்திய மின் கட்டணத்தை திரும்பப் பெற்றிடவும், ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் சுப்பையா, நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் சேது செல்வம், அந்தோணி, எழிலன், மாநில குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் கோவிந்தசாமி, தேவசகாயம், பாலகிருஷ்ணன் உட்பட கூட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். கனமழை காரணமாக தண்ணீர் வரத்து அதிகரித்து தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ள ஊசுட்டேரி கடல் போல் காட்சியளிக்கிறது. புதுச்சேரியின் பறவைகள் சரணாலயமாக ஊசுட்டேரி அமைந்துள்ளது. ஏரியின் முழு கொள்ளளவு 3.5 மீட்டர் உயரமாகும். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையால் ஊசுட்டேரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கராபரணி ஆற்று வழியாக வந்த நீர் சுத்துக்கேணி படுகை அணையில் நிரம்பி அங்கிருந்து வாய்க்கால் மூலம் ஊசுட்டேரிக்கு வந்துள்ளது. இதனால் ஊசுட்டேரி முழு கொள்ளளவான 3.5 மீட்டரை எட்டியதால் கடல் போல காட்சியளிக்கிறது. ஏரி நிரம்பியதை அடுத்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட தலைமை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர்கள் சிரஞ்சீவி, சஞ்சீவி ஆகியோர் பொறையூர், பத்துக்கண்ணு, தொண்டமாநத்தம், கடப்பேரிக்குப்பம், பூத்துறை உள்ளிட்ட கிராமங்களில் ஏரியின் கரைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ள உத்தரவில்
வீடூர், சாத்தனூர் அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் புதுச்சேரியை நோக்கி வரும் நிலையில் எச்சரிக்கை அறிவிப்பையும் மீறி பொதுமக்கள் படுகை அணைகள் மற்றும் ஆறுகளில் குளிப்பது உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதையொட்டி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் படுகை அணைகளில் நீர்மட்டம் பாதுகாப்பான நிலைக்கு வரும் வரையில் குளிப்பது, மீன் பிடிப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டாம் என்றும் மறு உத்தரவு வரும் வரையில் இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி கலால் சட்டமுறை எடையளவை அலுவலகத்தில் வருகிற 5ஆம் தேதி பொதுமக்கள், வணிகர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமுறை எடையளவை கட்டுப்பாட்டு அதிகாரி மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு ஊழல் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதன்படி புதுச்சேரி கலால் சட்டமுறை எடையளவை அலுவலகத்தில் வருகிற 5ஆம் தேதி பொதுமக்கள், வணிகர்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் புதுச்சேரி பொதுமக்கள், வணிகர்கள் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பங்கேற்று தங்கள் குறைகளை அதிகாரிகளிடம் தெரிவிக்கலாம் என்றும் அவர் செய்திக்குறிப்பின் மூலம் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,275 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,630 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.